நான்குள் பாக்யராஜ். சமீப காலமாக இசையமைப்பாளர் இளையராஜா தன்னுடைய பாடலுக்கு அவர் இசையமைத்த பாடலுக்கு வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்ற வழக்கு தொடுத்து அது மூலயமா அவர் பாடலை யாராவது பயன்படுத்தினா அது பணம் கேட்டு சட்ட ரீதியாக போகிறாரு. நான் இளையராஜாவுக்கு ஒன்று கேட்குறேன், பாடல் எழுதியது வேற ஒருத்தர், நீங்கள் வந்து மியூசிக் மட்டும்தான் போடுறீங்க, அந்த போடுகிற இசைக்கு நீங்கள் காசு வாங்கிக்கிறீங்க, காசு வாங்கிட்டு தான் மியூசிக் போடுறீங்க, அது எப்படி உங்கள் பாடல் ஆகும்? நான் மக்களில் ஒருத்தனாக கேட்குறேன், நியாயமாக கேட்குறேன், அது எப்படி உங்கள் பாடல் ஆகும்? ஒரு கலைஞன் தான் உருவாக்கிய கலையை மக்கள் ரசிக்க வேண்டும், ரசிக்க வேண்டும் தான் ஒரு கலைஞர் வந்து போராடுவான். ஆனால் தான் உருவாக்கிய கலைக்கு காசு வைக்கிற ஒரே ஒரு கலைஞர்னா அது இளையராஜா தான். ரொம்ப வருத்தத்தக்க செயல். நீங்கள் ஒரு ஆன்மீகவாதி, நல்லா சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் போடுகிற மியூசிக்கு தயாரிப்பான பணம் வாங்கிறீங்க, பணம் வாங்கிட்டு தான் பாடலை நீங்கள் மியூசிக் போட்டு கொடுக்குறீங்க, இசை அமைத்து கொடுக்குறீங்க. ஆனால் இப்போ வந்து அந்த இசையமைத்த பாடலுக்கு காசு வைக்கிறது வந்து அது சட்டப்படி உங்களுக்கு நியாயமாக இருக்கலாம், ஆனால் மனிதநேயப்படி அது தவறு. பூவுடன் சேர்ந்த நார் தான் மணக்கம், பூவோடு சேர்ந்துருக்கிற நார். அதுபோல் இளையராஜாவுடைய இசை வந்து பாடல் எழுதுகிற ஆசிரியரோட சேர்ந்துருக்கணும், மக்கள் ரசிக்கணும். ஆனால் இந்த கருத்தை வந்து மக்களில் ஒருவனாக ஏற்றுக்கொள்ள முடியலை. இதை வந்து இளையராஜா மீண்டும் இதை பரிசீலனை செய்யணும். நன்றி.